இப்போ அடுத்த டாபிக் என்னென்னா கேஸ்டிங். ஸோ ஜாவாவில் வந்து ரெண்டு விதமான கேஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து அப் கேஸ்டிங், இன்னொன்று வந்து டவுன் கேஸ்டிங். கேஸ்டிங்னு என்னென்னா ஒரு 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 மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு மாதிரியாக மாற்றுறதுக்கு பேர் கேஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னென்னா நம்மக்கிட்ட ப்ரிமிட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அந்த டேட்டா டைப்பில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் டேட்டா டைப்பை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் டேட்டா டைப்புக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா கேஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ அது மெமரி லெவலில் எப்படி மூவ் ஆகுது, அதாவது வந்து சின்ன மெமரிலேருந்து பெரிய மெமரிக்கு போச்சுன்னா அப் கேஸ்டிங், பெரிய மெமரிலேருந்து சின்ன மெமரிக்கு வந்துச்சுன்னா டவுன் கேஸ்டிங். அதாவது வந்து நம்மக்கிட்ட பைட்டுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இந்த பைட்டை நான் வந்து இதை விட பெரிய டேட்டா டைப் பண்ணேன், இதை விட பெரிய டேட்டா டைப் பண்ணேன் இன்ட்டுக்கு மாற்றினேன்னா, ஏன்னா இது வந்து 8 பிட்டில் இருக்குது. 8 பிட் மெமரியை நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கன்வெர்ட்டிங் இன்ட்டு 32 பிட். அப்போ என் மெமரி என்ன ஆகுது, சைஸு பெருசாகுது. இப்போது இவ்வளோ சின்ன மெமரியை நான் என்ன பண்ணுறேன், இப்போ இவ்வளோ பெரிய மெமரியாக மாற்றுறேன். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப் கேஸ்டிங். இதுவே இங்கேருந்து இப்படி போச்சுன்னா இதுக்கு பேர் வந்து டவுன் கேஸ்டிங். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த ஃபார்ம் ஆஃப் மெமரிலேருந்து ஏன் டவுன் கேஸ்டிங், 32 பிட்டு அவ்வளோ பெரிய மெமரி நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ரஸ் பண்ணி 8 பிட்டாக மாற்றுறேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா எனக்கு டேட்டா லாஸ் ஆகும். நம்ம அதை ஒரு ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு I'll create one class, right click new class. கிளாஸோட பேர் வந்து நான் கேஸ்டிங்னு வச்சுக்கிறேன். ஓகே, ரெண்டு மெத்தட் கிரியேட் பண்ணிப்போம். ஒன்று வந்து அப் கேஸ்டிங். ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பைட்டு a = 10. ஸோ நேமிங் ஸ்டாண்டர்ட்லாம் இந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம இப்போ பேசிக் கற்றுக்கிறதுனால இந்த மாதிரி வைக்கிறோம். அடுத்து நம்ம போகும்போது மாற்றிப்போம். இன்ட்டு b = a. என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு மூமெண்ட்டில் ஏவோட வேல்யூ 10, செகண்ட் மூமெண்ட்டில் அந்த ஏவோட வேல்யூ நான் யாருக்கு கொடுத்துட்றேன், b கொடுத்துட்றேன். அப்படின்னா ஏ காணாமல் போய்டுமானா கிடையாது, ஏவும் அங்கேயே தான் இருக்கும். பாருங்க, வேல்யூ ஆஃப் a = +a ப்ளஸ் value of b plus b. மெயின் மெத்தடுக்கு போகிறேன். இங்கே போயிட்டு கேஸ்டிங் கால் பண்ணுறோம். = நியூ கேஸ்டிங் டாட் இருக்கிறேன். அப் கேஸ்டிங் கால் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் ஒன்று ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். வேல்யூ ஆஃப் ஏவும் 10 இருக்குது, வேல்யூ ஆஃப் பியும் 10 இருக்குது. அப்படின்னா என்னென்னா ஆக்சுவலாக இந்த மெமரி அங்கேயே தான் இருக்குது, இந்த மெமரி அங்கேயே தான் இருக்குது. ஆனால் இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா சைஸ் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நான் ஒரு கவுண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? அந்த கவுண்ட் என்ன பண்ணுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கவுண்ட் என்ன பண்ணுதுன்னா எப்படி சொல்கிறது, ஓகே. ஸோ எப்போனா இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் நான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கணக்கு எடுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட ரேஞ்ச் வந்து இட் வில் கோ ஃப்ரம் ஒரு 110க்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் பைட் இருந்தால் போதுமே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆல் ஆஃப் சடன் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இல்லை அந்த பீப்புளோட கவுண்ட் வந்து மோர் தென் 200-300 போகுது. அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன், என் ரேஞ்சை 100ஸ்லேருந்து 200-300க்கு மாற்றோம்னா ஐ கேன் கோ டு ஷார்ட். பட் ஷார்ட்டுக்கு போகிறத விட பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்னென்னா இன்ட்டுக்கு போயிடுறது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இது வந்து கேஸ்டிங் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா இம்ப்ளிசிட்டாகவே பண்ணிடும். இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து இம்ப்ளிசிட் கேஸ்டிங் ஆர் ஒயிட் கேஸ்டிங். ஓகேங்களா? ஆல்டர்னேட் பேர் இதுக்கு வந்து 3 பேர் இருக்குது மொத்தம். ஜாவாவில் கமெண்ட்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு பேர் வந்து அப் கேஸ்டிங்,
சின்ன மெமரிலேருந்து பெரிய மெமரி போகிறதுனால அதுக்கு ஏன்னா மெமரி பெருசாகிறதுனால அதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா ஒயிட் கேஸ்டிங். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இம்ப்ளிசிட் கேஸ்டிங். நம்ம சொல்லவே தேவையில்லை, அதுவே என்ன பண்ணும், இன்டர்னலாகவே அது கேஸ்ட் பண்ணுறதுனால அது இம்ப்ளிசிட் கேஸ்டிங்னு எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன டைப்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா டவுன் கேஸ்டிங். ஓகேங்களா. இப்போ இந்த டவுன் கேஸ்டிங்கில் என்னென்னா டேட்டா லாஸ் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வைஸ் வருஷம் எழுதுறேன். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 இன்ட்டு பி ஈக்குவல் டு 20. சாரி, இன்ட்டுக்கு பதில் இங்கே பைட் எழுதணும். ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். இன்னொரு சிஸ்டர் போட்டுப்போம். ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 10 20 வந்துருச்சா. ஓகே, இங்கே 20 போட்டு நான் ஐ ஷுட் ஹவ் கிவன் இயர் ஏ. ஏன்னா நம்ம அந்த வேல்யூ தான் கன்வெர்ட் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எனக்கு எரர் வந்துருச்சு. இங்கே எக்ஸ்என் காட்டுது இல்லைங்களா, அப்படின்னா எரர். அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போவுமே இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக காட்டும். டைப் மிஸ்மேட்ச் cannot கன்வெர்ட் ஃப்ரம் இன்டு டு பைட். ஏன் அப்படின்னா ஸோ இப்போ என்ன பார்க்குறோன்னா டவுன் கேஸ்டிங், நேரோ கேஸ்டிங். என்னென்னா மெமரி எனக்கு என்ன ஆகுது, குறையுது. அதனால் நேரோ கேஸ்டிங். லாஸ்ட்டாக என்னென்னா இதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். ஏன் அப்படின்றத காட்டுறேன். ஓகே, இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஐ ஹாவ் அ நம்பர் கால்ட் அஸ் 10. ஓகேங்களா. இந்த 10ஓட வேல்யூ வாங்கணும்னா 0 0 0 0. இன்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எழுதுவோம் 32 பிட்டு 8 12 16. ஸோ இந்த 16 நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே காப்பி பண்ணி நான் 10க்கு எழுதிக்கிறேன். 10 வேணும்னா எனக்கு நான் எப்படி மாற்றணும், 4 + 2 6. இங்கே ஒரு 1 போட்டுக்கிட்டு இங்கே 1 போட்டோன்னா 10 வந்துடும். கரெக்டுங்களா. இதுவே நான் பைட்டுக்கு மாற்றணுன்னா ஐயா ஒன்லி 8 பிட். அப்போ இது காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா. இது வந்து இன்ட்டோட ஃபார்மேட்டு, இது வந்து பைட்டோட ஃபார்மேட். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இவ்வளோ டேட்டா எனக்கு லாஸ் ஆகுது. இந்த பிட்டு ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகுது. அப்போ இது என்ன பண்ணுன்னா எந்த அளவுக்கு இதை ஃபார்மேட்டை மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அது ஃபார்மேட்டை மாற்றும். இப்போ எனக்கு எதுவும் சேஞ்சஸ் இல்லை, ஏன்னா இங்கே இப்படி படித்தாலும் 10 தான், இது ஃபுல்லாக படித்தாலும் 10 தான். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to change this into 1000. ஓகே, இப்போ இங்கே எரர் வருது. என்ன சொல்லுதுன்னா 3 ஆப்ஷன் காட்டுது. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா சேஞ்ச் டைப் ஆஃப் பியை வந்து இன்ட்டாக மாற்றிக்கோ, இல்லை ஏ வந்து பைட்டாக மாற்றுன்னு சொல்லுது. ஃபஸ்ட் ஆப்ஷன்னா கேஸ்ட் பண்ண சொல்லுது. இதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். வெளிப்படையாக நம்மளே அதை என்ன சொல்கிறோன்னா ஃபோர்ஸ் பண்ணி பைட்டாக இது 0 1000 மாற்று அப்படின்னு. ஓகே, இப்போ 1000ஓட பைனரி என்னன்னு நம்ம குரோம்கிட்ட கேட்போம். ஓகே, பைனரி. ஓகே, 1000ஓட பைனரின்றதுனால பைனரி ஆஃப் 1000. ஸோ இதான் வந்து 1000ஓட பைனரி. ஓகேங்களா. ஸோ என்னது ஃபார் இன்ட்டு. ஸோ இதான் வந்து 1000ஓட பைனரி. ஓகேங்களா. இப்போது இதை எடுத்து நம்ம பெயிண்டில் போட்டுப்போம். ஓகே, இது இன்ட்டோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண சொல்லுவோம், கன்வெர்ட் இட் இன்டு பைட் வேல்யூ. இப்போ என்ன பண்ணோம்னா ஷிஃப்டிங் நடக்கும்.
இங்கே பாருங்கள், the decimal number 1000 cannot fit into a single 8-bit byte. ஏன் அப்படின்னா can only store up to 255 unassigned value from -22லேருந்து +127. ஆனால் to store 1000 as a raw value you must have at least 2 byte. அதாவது ரெண்டு 16 bit, அதாவது ரெண்டு 8 bit இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியாது. அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டுக்கு தான் போகணும். ஓகே, அப்போ இது என்ன ஆகும்னா டேட்டாவை லாஸ் பண்ணும். டேட்டாவை லாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, ஓகே எனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணுவோம். இதோட வேல்யூ என்ன வருதுன்னு நான் காட்டிடுறேன். சேவ் பண்ணிப்போம். ரைட் கிளிக், ரன் as Java application. 1000 கொடுத்தது எனக்கு எப்படி இருந்து -24 வருது. ஓகேங்களா, இப்போ இதை கேட்போம். வேல்யூ ஆஃப் இன்ட்டு 1000, வேல்யூ ஆஃப் பைட்டு 24. இதை போய்ட்டு எக்ஸ்பிளைன்னு கேட்போம். ஜெமினியில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னால் இது பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. இது என்ன ஆகுனா ட்ரங்கேஷன் நடக்கும். ஓகே, த நம்பர் ஆஃப் 1000 இஸ் பைனரி வந்து பைட் கேன் ஹோல்ட் ஒன்லி 8 bit. ஸோ இட் வில் சாப் ஆஃப் த ஃப்ரண்ட் ஒன்லி கீப்ஸ் இந்த டெய்லில் இருக்கிற 8 bit மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, த டூ காம்போனன்ட்ஸ் த நெகட்டிவ். ஓகே, இப்போ நான் இது வந்து பைட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படின்னா இது 4 பிட்டு, இது அடுத்த 4 பிட். அப்போ இதை மட்டும் இது காப்பி பண்ணிக்கும், காப்பி பண்ணி கீழே வச்சுக்கும். ஓகேங்களா, இப்போது இதை நம்ம கன்வர்ஷன் பண்ணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 1ன்னும் போது நெகட்டிவ் வந்துடுச்சு. ஓகேங்களா, அப்போது நெகட்டிவ் 128 நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ -128 இது கூட நம்ம ப்ளஸ் பண்ணணும். எதை ப்ளஸ் பண்ணணும்னா இங்கே இருக்கிற 7 பிட்டையும் ப்ளஸ் பண்ணணும். இது 0 power 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6. 2 power 6ஓட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 64 ப்ளஸ் அடுத்து 2 power 5 32, அப்புறம் 0, அப்புறம் 0 1 2 3. அது வந்து இது 0, 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 வந்து 2 2s are 4, 4 2s are 8. அப்புறம் மற்ற எல்லாமே 0, 3 0 பண்ண 1 2 3. இப்போ இதை ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன வரும்னா 64 + 32 வந்து 96. கேல்குலேட்டரில் போட்டுருவோம். -128 + 64 + 32 + 8 -24. புரிஞ்சுங்களா, இப்படி தான் இந்த பைட் கன்வர்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இது எப்படி மாறுதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி அப் கேஸ்டிங் டவுன் கேஸ்டிங் பண்ண முடியும். டவுன் கேஸ்டிங் பண்ணும்போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் வில் லூசஸ் த டேட்டா. வித்தின் த ரேஞ்சுனால் பிரச்சனை கிடையாது, அவுட் சைட் த ரேஞ்ச் போகும்போது கன்ஃபார்மாக டேட்டா லாஸ் ஆகும். எப்போவுமே கேஸ்டிங்கில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, -128லேருந்து +127 போகிற வரைக்கும் நம்பர்ஸில் எப்போவுமே எனி டேட்டா டைப்பில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் இஃப் இட் கோஸ் பியாண்ட் -128 அண்ட் +127 போகும்போது நமக்கு எப்போவுமே டேட்டா லாஸ் நடக்கும். ஸோ இதான் வந்து கேஸ்டிங். கேஸ்டிங்கில் 2 விதம் இருக்குது, ஒன்று வந்து அப் கேஸ்டிங், இன்னொன்று வந்து டவுன் கேஸ்டிங். இதில் எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.